முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான விரதங்கள் கந்தசஷ்டி விரதம், தைப்பூச விரதம், அடுத்ததா பாத்தீங்கன்னா பங்குனி உத்திர விரதம். இந்த பங்குனி உத்திர விரதம் அப்படின்றது பாத்தீங்கன்னா மாதத்துல 12வது மாதம், நட்சத்திரத்துல 12வது நட்சத்திரம் அப்படின்றதுனால நாமும் 12 நாள் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்தா நாம நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே கைகூடும். முக்கியமா திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு திருமணம் நடந்தேறும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாகவே முருகப்பெருமான நினைத்து 48 நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்வது, 21 நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்வது, 12 நாட்கள், அதுக்கப்புறமா 11 நாட்கள், 6 நாட்கள், அது மட்டும் இல்லாம அந்த விரதம், அதாவது முக்கியமான அந்த திருநாள் வரக்கூடிய அந்த ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து வழிபாடு செய்வது, இவை அனைத்துமே நமக்கு அதிக பலனை தரக்கூடியதா இருக்கு. பங்குனி உத்திர திருநாள் அன்னைக்கும் ஒரே ஒரு நாள் மட்டும் நாம விரதம் கடைபிடிக்கலாம். இன்னும் நம்மளுடைய வேண்டுதல் கூடிய விரைவில் நிறைவேறினும், நம்மளுடைய வேண்டுதல் அதிகப்படியான பலன்கள் பெறணும் அப்படின்னா முருகப்பெருமானுக்காக